தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையினாலே 4 மாதங்கள் நம்மை நலமுடன் பாதுகாத்து இந்த 5வது மாதத்திலே பத்திரமாய் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபையை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ரூத்தின் சரித்திரத்தில் உள்ள 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 12வது வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் உம்முடைய திரு சமூகத்தில் வந்து உம்முடைய திருவாய்மொழிகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பாக்கியத்தை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் சரித்திரம் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம்தான். ஆனால் அந்த மோவாபிய ஸ்திரீக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்தது நிறைவான பலன். இந்த 5வது மாதத்திலும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறது இந்த நிறைவான பலனை. இந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுவதான முக்கியமான செய்தியாக இருக்க போகிறது. நிறைவான பலன் என்று சொன்னால் என்ன? வாழ்க்கை இழந்து எதிர்காலத்தை எல்லாம் இழந்து வந்த அந்த ரூத்திற்கு ஆண்டவர் கொடுத்த நிறைவான பலன், இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அவளை விட்டு அகன்று போனது. அவள் எல்லாவற்றையும் இழந்து நகோமியோடு கூட தன்னுடைய மாமியோடு கூட அவள் பெத்லகேமுக்கு திரும்பி கொண்டிருக்கிறாள். அந்த திரும்பி வந்த அந்த ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்தது மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் நிறைவான பலன். இந்த மாதத்தில் நமக்கும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கணவனையும் எல்லாவற்றையும் இழந்த அந்த ரூத்திற்கு கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். 2வதாக எதிர்கால நம்பிக்கையை கொடுத்தார். எதிர்கால நம்பிக்கையே இல்லாமல் தன்னுடைய மாமியோடு புறப்பட்டு வந்த ரூத்திற்கு கர்த்தர் எதிர்கால நம்பிக்கை கொடுத்தார். 3வதாக அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தது, இடிந்து போன அவளுடைய குடும்பத்தை மீண்டும் கட்டி கொடுத்தார். அழிந்து போனது, சிதைந்து போன அவளுடைய குடும்பத்தை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்பினார். இது கர்த்தர் கொடுத்த நிறைவான பலன். 4வதாக ரூத்திற்கு ஆண்டவர் செய்தது, சந்ததியே அற்றவளாய் வந்தவளுக்கு கர்த்தர் தன்னுடைய சந்ததிகளை இடம் கொடுத்தார். நிறைவான பலனுடைய மேன்மை இதுதான். சந்ததியே கிடையாது அவளுக்கு, ஆனால் கர்த்தர் அவள் தன்னுடைய சந்ததியிலே வர வேண்டும் என்று சொல்லி அவளை முன்குறித்து கர்த்தர் அவளுக்கு தன்னுடைய சந்ததியில் இடம் கொடுத்தார். அவளுடைய சந்ததியில்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தோன்றுகிறார். இதை நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசித்துக் கொள்ள முடியும். 5வதாக கர்த்தர் கொடுத்த முக்கியமான நிறைவான பலன், ரூத்தின் வாழ்க்கையினாலே அவளுடைய குடும்பம், அவளுடைய மாமி ஆசீர்வதிக்கப்பட்டாள். ரூத் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கசப்பாக இருந்த அந்த நகோமியுடைய வாழ்க்கை இனிப்பாக கர்த்தர் மாற்றிவிட்டார். கடைசியாக மாமியாருக்கு ஒரு அருமையான மருமகளாக ரூத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். ரூத்தின் சரித்திரத்தில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அருமையான உடைய மருமகள் என்று ஊராரெலாம் சொல்கிறாங்க. இந்த சாட்சி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறையா மாமியார் மருமகள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள், மாமியார் மருமகளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒத்துப்போகாத உறவு இந்த மாமியார் மருமகளுடைய உறவு. இந்த உறவில் கர்த்தர் நகோமியுடைய வாழ்க்கையில், ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற நிறைவான பலன் இவைகள் எல்லாவற்றின் அடிப்படையிலும் இருக்க போகிறது. அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற முக்கியமான செய்தி. முதலாவது, ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்க வேண்டிய முக்கியமான காரியம், தேவனோடு உள்ள உறவிலே மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். ரூத்தின் சரித்திரத்தில் சொல்லப்பட்ட 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரூத் நகோமியுடைய கூட போவதிலே அவள் மன உறுதியாக இருந்தாள். அவளுடைய மன உறுதியை பார்த்து நகோமி மீண்டும் அவளை குறித்து தன்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்ற பேச்சையே பேசவில்லை. அவ்வளவு மன உறுதியோடு அவள் இருந்தாள். தேவன் நமக்கு கொடுத்த உறவிலே, தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்திலே நாம் மன உறுதியோடு ஆரோக்கியமான சிந்தையோடு அதில் நாம் பயணிக்க பழக வேண்டும்.
16வது வசனத்தில் ரூத் சொல்லுகிறார், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ரூத் சொல்லுகிறதான இந்த ஒரு மோவாபிய ஸ்திரீ சொல்லுகிறதான இந்த மன உறுதியான வார்த்தை, உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அதில் மாற்று கருத்தே கிடையாது என்று சொல்லி அருமையாக அந்த இடத்துல ரூத்துடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நகோமியும் அவனுடைய தேவனையும் ரூத் நேசித்தாள். நகோமியுடைய ஜனத்தை ரூத் நேசித்து அதில் அவள் மன உறுதியாக காணப்பட்டாள். மன உறுதி இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது. சூழ்நிலையை பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மன உறுதியை பார்க்க முடியாது. மன உறுதியை நாம் ஏன் இழந்து போகிறோம்? சூழ்நிலை பார்க்கிறோம். ஓர்பாள் சூழ்நிலையை பார்த்து மன உறுதியை விட்டு விலகி அவள் பழைய வழிக்கு போய்விட்டாள். தன் திரும்பி வந்த வழியே அவள் போய்விட்டாள். அந்த காலவெளியில் நமக்கும் மன உறுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மன உறுதியோடு நாம் இந்த மாதத்தில் கர்த்தரை பின்பற்றும் போது நிச்சயமாக நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மன உறுதி எப்படி இருக்க வேண்டும்? மன உறுதிக்கு கிடைக்கிற பரிசு நிறைவான பலன். அந்த மன உறுதிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி எல்லா சமயத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும், சகலவித வேண்டுதலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே மன உறுதியோடு நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த மன உறுதி நம்மை விட்டு விலகாது. தேவனோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்திருந்து அதில் மன உறுதியோடு நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த மன உறுதியை நாம் பெருகுவோம். போதும் என்கிறதான மனது நமக்கு மன உறுதியை கொடுக்கும். பேராசை மன உறுதி, தேவனோடு உள்ள உறுதியை நம்ம விட்டு அகலச் செய்யும். பொருளாசை, இவ்வுலகத்தின் ஆசைகள் தேவனோடு உள்ள அந்த மன உறுதியிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக செய்துவிடும். யூதாஸ் காரியோத் 3.5 வருஷம் தேவனோடு மன உறுதியாக இருந்தான். கடைசியில் அவன் அற்பமான 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவன் மன உறுதியை இழந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் பின்வாங்கி போய் தன்னுடைய ஜீவனையே மாய்த்து கொண்டான். நம்முடைய மன உறுதி எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஏவாளுடைய மன உறுதி சொற்ப ஒரு ஆசையினாலே தகர்ந்து போனது. ஒரு இச்சையினாலே ஏவாள் தன்னுடைய மன உறுதி இழந்து அவள் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாள். அவள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனாள். நமக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரம கானானை சுதந்திரத்துக்குள்ள நமக்கு மன உறுதி தேவை. மன உறுதியை காத்துக்கொள்வோம், நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம், ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவனோடு நாம் தங்க வேண்டும். ஸ்டே வித் காட். ஆண்டவரோடு தங்கும்போது மட்டும்தான் நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரூத் தன்னுடைய மாமி சொன்ன வண்ணமாக அவள் செய்தாள். ரூத் தன்னுடைய மாமியோடு அவள் தங்கினாள். அவள் சொல்றா, ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீ தங்கும் இடத்துல நான் தங்குவேன். தேவனோடு தங்குகிற அனுபவம் நமக்கு தேவை. பேதுரு யோவானும் இயேசுவோடு தங்கினார்கள். தங்கி அவர்கள் சொன்னார்கள், நான் மேசியாவை கண்டோம். தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் தேவனோடு தங்கணும். ஸ்டே வித் காட். ஆண்டவரோடு நீங்கள் தங்கும்போது தேவனை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. தேவன் கொடுக்கிற நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரூத் தன்னுடைய மாமியோடு தங்கினாள். தேவன் தந்தைக்கு தந்த உறவுகளோடு, தேவன் தந்த குடும்பத்தில், தேவன் தந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அதிலே அவள் தங்கினாள். அவளுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. தங்குவது என்று சொன்னால் என்ன? யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோசுவா என்றும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவனை விட்டு பிரியாதிருக்கிற அனுபவம் தான் தேவனோடு தங்குகிற அனுபவம். யோசுவா என்ற வாலிபன் அதை செய்தான். அவனை ஆண்டவர் அடுத்த கட்ட தலைவனாக அவனை தெரிந்து கொண்டார். கானான் தேசத்தையே பங்கு போட்டு கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை அந்த யோசுவாவிடத்தில் கர்த்தர் கொடுத்தார். தேவனோடு நாம் தங்கி பழக வேண்டும், தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும், தேவனோடு தங்க வேண்டும். தேவனோடு தங்கினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். தேவனோடு நாம் தங்கினால் தேவனுடைய ஜனமாக மாற்றப்படுவோம். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு நிலையான வாசஸ்தலத்தை, அமைதியாய் தங்கும் இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த 5வது மாதத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை அழைத்து சொல்வாராக. கடைசியாக நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? உத்தமத்தோடும் நற்குணத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ரூத்தின் உத்தமத்தையும் நற்குணத்தையும் போவாஸ் புகழுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு இந்த உத்தமமும் நற்குணமும் தேவை.
இந்த உத்தமம் நற்குணமும் எப்படி வந்தது, எதனால் இதை ரூத் நாம் கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நகோமி சொன்னபடியெல்லாம் இந்த ரூத் செய்தாள். நமக்கு ஒரு நகோமி உண்டு, நமக்கு ஒரு ஆலோசகர் உண்டு, அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை நற்குணம் உள்ளதாக, உத்தமம் உள்ளதாக இருக்கும். உத்தமத்தையும் நற்குணத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்றார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், ஆண்டவர் நம்மிடத்தில் நற்குணத்தை எதிர்பார்க்கிறார். நற்குணசாலிகளாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனாலே பெரேயாப்பட்டினத்தார் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள். நம்ம எல்லாரும் நற்குணசாலிகளாக விளங்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நற்குணசாலிகளாக இருந்தோம்னா தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனுக்கு செவி கொடுப்போம், வசனத்துக்கு செவி கொடுப்போம். வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின்படி, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கணுமா? ரூத்தை போல உங்கள் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகணுமா? சிதைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட வேண்டுமா? நிறைவான பலன் உங்களுக்கு வேணுமா? அட்ரஸே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அட்ரஸை உருவாக்கணும் விரும்புகிறீங்களா? வாழ்க்கையே இல்லாத இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வாழ்க்கையை கொண்டு விரும்புகிறீங்களா? இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கல, ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 3 காரியங்கள். முதலாவது, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய உறவிலே மன உறுதியோடு இருக்கணும், கர்த்தரை மன உறுதியோடு பின்பற்றணும். 2வது, தேவனோடு நீங்கள் தங்கணும், தேவனோடு ஸ்டே பண்ணணும், ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கிய உறவில் இருக்கணும். 3வதாக, உத்தமத்தோடும் நற்குணத்தோடு நீங்கள் இருக்கும்போது நிறைவான பலன் இந்த 5வது மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். பாதுகாப்பாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆண்டவரை கால வேளையிலே உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டினீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நிறைவான பலனை கொடுக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவான பலனை உங்களுக்கு கொடுப்பார்.